இந்த வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ, 2 ஸ்பூன் சோம்பு, துவரம்பருப்பு 150 கிராம், 2 பெரிய வெங்காயம், 3 கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 3 வரமிளகாய், கொத்தமல்லி தழை. துவரம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. கிழங்க தோல் உளிச்சிட்டு நல்லா மண் போகிற அளவுக்கு கழுவிடுங்க. பஜ்ஜி சீவுற ஸ்லைசரில் எல்லா கிழங்கையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய், 10 பல் பூண்டு, சோம்பு 2 ஸ்பூன், ஊற வச்ச துவரம்பருப்பை அலசி அதில் போட்டுருங்க. தண்ணியை நல்லா வடிகட்டி போட்டுருங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அதே ஜார்லேயே சீவன கிழங்கையும் போட்டு அரைச்சிக்குங்க. இப்போ இந்த கிழங்கு நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்குங்க. இதுக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் ரெண்டையுமே. பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். கட் பண்ண கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கட் பண்ண கொத்தமல்லி தழையும் போட்டுருங்க. 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சிக்கணுங்க. மாவில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு வடையை தட்டி போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வடை போட்டு பாருங்கள். உப்பும் காரமும் பத்தலைன்னா மறுபடியும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கின உடனே வடையை திருப்பி போட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை வடையை திருப்பி போட்டுகிட்டே இருங்க. 2 சைடு நல்லா வேகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே வடையெல்லாம் எடுத்துடலாங்க. சுவையான சூடான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி.